இப்போ கத்தியில் இருந்த அழுத்தம், ரமணாவில் இருந்த அழுத்தம், துப்பாக்கி துப்பாக்கியில் இருந்தது. இதில் இல்லையோன்னு நமக்கு தோணுச்சு. இன்னொன்று வந்து என்ஐஏங்கிறது வந்து ஒரு பிரமாதமான ஒரு அமைப்பு. அப்படி வந்து அவங்களுடைய வேலைகள் எல்லாமே ஒரு செயற்கரிய ஒரு வேலையாக இருக்கும், பெரிய விஷயமா இருக்கும். அவங்க வந்து ஒரு மனநோயாளியை கொண்டு வந்து அந்த ஆப்ரேஷனுக்கு பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறது வந்து சினிமாவுக்கு ஓகே. பட்டு யோசிக்கும் பொழுது இது சரியாக இருக்கா? இது இன்னும் கொஞ்சம் வேறு மாதிரி வச்சுருக்கலாமே. அதே மாதிரி இந்த என்ஐஏ ஆஃபீஸரும் சிவகார்த்திகேயனும் சந்திப்பதற்கான அந்த விஷயங்கள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் கூட இன்னும் கொஞ்சம் மாற்றி வச்சுருக்கலாமோலாம் தோணுச்சு. எனக்கு தோணுச்சு. என்ன மாதிரி பலருக்கும் தோணியிருக்கு. அதான் பிரச்சனை. சார் அவரை விட வில்லன் கேரக்டர் நல்லா நடிச்சிருந்தாரு. அவருக்குமே நல்ல ஒரு பவர்ஃபுல்லாக துப்பாக்கியில் எப்படி இருந்தாரோ அதே மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்களே, அது எப்படி சார்? அதான் பிரமாதப்படுத்தியிருக்கிறார் வில்லன் வந்து வித்யுத் ஜமால். அடடா, அப்படி வந்து ஒரு அந்த ஆக்ஷன்லேயே அப்படி ஒரு ஸ்டைலு. அவர் துப்பாக்கியை கையில் எடுத்தால் துப்பாக்கி அப்படி விளையாடுது அவர் கையில். நிஜமாகவே வந்து அந்த மாதிரி ஒரு வில்லனோடு ஒரு ஹீரோ சரிக்கு சமமாக நிற்கும் பொழுது இந்த வில்லன் நம்மளை தூக்கி சாப்பிட்ற போகிறாரோங்கிற எண்ணம் வந்து ஹீரோவுக்கு இருந்துகிட்டே இருக்கும். எப்படா நம்ம இதை தாண்டி ஒரு பர்ஃபார்ம் பண்ணணுங்கிறது. அது வந்து சிவகார்த்திகேயனுக்கு அந்த சவால் படத்தில் இருந்திருக்கு.